மயிருக்குத்தானே எனக்கு எரிச்சலா வர்றது. வாணே வாணே மெதுவா போங்கண்ணே போட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் நான் பப்புன்னு போடல, கண்டேட் வேலை ஆகேன் பாரு. டான்ஸை பிடிச்சி பிணையிறாங்க, சினையாக்குறாங்க, அவங்கள்ட்ட அமையிற ஆளுங்க. நான் ஒண்ணுமே செய்யல. இந்த வீச்ச முட்டை முட்டை போயிட்டாளாடா. ஒரு காட்டுக்குள்ள வெள்ளரிக்கா புடுங்கையில, வெள்ளரிக்கா புடுங்கையில கருங்குளத்து முனி உன்னை அடிக்கையில, நீ காங்காய முடிச்சு சும்பையில. நான் பத்தாதான் நீக்குறக்கார வேணுமா? ஏ லாலாங்கிறோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா, லாலாங்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. சட்டி ஓடல கண்டாலி மக. சட்டி போடலையா? நீ கலட்டு வா, ஆயிருந்துட்டு வருவோம். நீ கழிவுறி ஆயிருக்கிறேன். சாதகத்தை பார்த்த நடி, சாதகத்தை பார்த்தேன் நடி. உனக்கு துளாராசின்னு சோசியல் சொன்னாரடி. தொலராசின்னு ஜோசியர் சொன்னானடி. தொலை 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 கிடையாது, மொட்டை நாக்கு முண்டை. துலாம் தொலை. ஏன் அதுக்கு பேரு துலாம்? ஏன் துலாம்? துலாம் துலாம். எந்த ராசி இருந்தாலும், எந்த ராசி இருந்தாலும் இந்த சந்தல லட்சுமி கன்னி ராசி இருக்குடா. பொண்ணு எப்படி சொல்றீங்க? டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி, அடி டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி. நான் நிறைய வேற சொல்லி தரேன் ஒய்யாரி. டப்புன்னு காலத்துக்கு சிங்காரி. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. அடி கில்லாடி. இருடா மயிராடி. மாடு சுத்து மாடு கிடையாது, சூத்து மாடு. இது போக்கு மாடுறாரே. என் தம்பியை போனா எதுக்கா இருக்கேன்? எல்லாம் உன் கிளியாஞ்சட்டிக்கு தான் இருக்கேன். உன் கிளியாஞ்சட்டியை கொடுத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் விலை கேத்திடுவேன். உன் கிளியாஞ்சட்டியை கொடுக்கலன்னா உங்க ஆத்தா. சந்தான லட்சுமி சொல்லுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நான் எப்பவுமே ஆம்பளை மரியாதை கொடுப்பேன். இந்த நாடக உலகத்துல என்னை போன்ற ஆண்கள் எல்லாம் பெரிய ஆள் அல்ல. உன்னை மாதிரி பொம்பளை புள்ள குடும்ப கஷ்டத்தையும் இந்த கலையை நேசித்து போராடுறவர் நீதான் பெரியாள். வாழ்த்துக்கள். இந்த குராயூர் மண்ணு அப்படித்தான். என் தம்பிய கோமியத்தை குடிக்க கூடாது, வாங்கி தாரேன். ஏன்னா பல சரக்கு அடிச்சிருப்பான். அதை வாங்கி குடிச்சேன்னா உனக்கு லேசா கர்ப்பத்தடை உண்டாகும். என் தம்பிகளை என்ன சொன்ன? என்டி குச்சிக்காரி முண்டை. நான் என்ன சொன்னேன்? அவங்கள என்ன சொன்ன? சூம்புண்டியில ஆமா எம்கேஆர்னு. எம்கேஆர்னு ஏன் சொல்வேன்? என் தம்பி தான் சொல்வேன். அப்புறம் இந்திக்காரன் சொல்லுவானா? பூரா ஏன் தம்பி. ஏய் நான் இப்போ சொல்றேன், யாரே எம்கேஆர் சூம்பு கண்டே வரதே வர சொல்லி எல்லாரையும். ஏய் என்ன என் தம்பியில ஏய் விட்டேன்னா உனக்கு 8 மாசத்துக்கு கப்பலிங்களை புண்ணு வச்சு போ. பரவாயில்ல, நான் அவங்கள வச்சு ஆத்திக்குவேன். அவங்க யாரு? ஏ மச்சாங்க. மச்சான் என்றால் குழந்தை. ஆஹா. குழந்தன் என்றால் ஏன் குழந்தை? தூக்கி போட்டு பால் கொடுக்கவா குழந்தை? ஏன் அவங்க வேற குழந்தை உனக்கு? ஏன் குழந்தை? நீ நல்லா குழந்தை வந்துருவேன். குழந்தை கை தட்டலாம் முடிஞ்சு சொல்லி குழந்தைய கொடுத்துருவேன். அம்மா பெரிய நீ பண்றீங்க தம்பி. எல்லாத்துக்கும் குழந்தை கொடுக்கறது நீ கிடமாடாப்பா. நோ லூசு தம்பி, அங்க போக கூடாது. அது ஆய். என் தம்பிகள் எல்லாம் என்னைக்குமே நிதானம் தவற மாட்டான். காதலிக்கா உயிரை கொடுப்பான். உன்னை மாதிரி பொம்பளை அமைச்சா கம்பு கொண்டு மதுரை கொடுப்பான். ஏன் உசுறு மசுருண்டேன்? ஏன் உசுறு மசுருண்டேன்? உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுப்பேன். ஆமா. தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடிய உறுப்பு மண்டை. அப்புறம் தான் உனக்கு முளைக்குது சண்டை. எது கேட்டாலும் ரெவடி சக்காலத்தி மகன். தம்பி யோப்பா மானா வளையங்குளம் தம்பி. ஆந்த ஆந்த இந்த கோந்தைக்கு ரெடி பண்றியா? என்னுடைய மாணவன் என்று நீ நிறுத்தி விட்டாயடா. ஆனா உன் ஆட்டத்திலே சிறிது பிழை இருக்கிறது. எதுக்கு முண்டை கவட்டில் புண்ணு வந்த மாதிரி ஆடுற? பிடி பிடி ஒரு தடவை தடவை போ. ரைட்டா தடவை. ஏய் 60 ரூபாய்க்கு விடு. 60 ரூபாய் வச்சிருக்கேன் பேண்ட் ஓட்ட போ. கொஞ்சம் தடவை சொன்னோம்னா பாத்தியா ட்ரில் போடுறது தெரியாம பாரு. ஆண்மகன். ஆண்மகன். ஏன் ஆண்மகன்? ஏன் ஆண்மகன்? நீ போடுற ஒரு போன் வந்து வாஸ் ஆன். கிளப் கிளப்
என் நாடகத்துல என்ன பேசுவேன் என்று யாருக்கும் புரியாது. புரியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க யோசித்து பாக்குறதுக்குள்ளே உனக்கு 60 வயசு ஆயிரும். அப்ப நான் ஓஎப்பி வாங்கிட்டு வீட்டுல படுத்துக்கிறேன். ஏன் ஏன் ஜென்ஸ் ஏன் ஜென்ஸ் திஸ் ஜீன்ஸ் அவன் ஒன்ஸ் மை ஜீன்ஸ் சென்ஸ் உம்ஸ் ஏய் ஏன் தானே லூஸ் அவ்வளவுதான். புரியாது. கையில கிளாப் கிளாப். இன்னும் 10 வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. நீங்க பொத்துங்க. ரொம்ப ஏன் பொத்து? ஏன் பொத்து? கப்ளிங் இந்த காத்தாட காத்தாட அவுத்து போடவா? பொத்து பொத்து அப்படின்னா ஆண்கள் ஒரு புத்து, நீ பொத்து, நீ அமுக்கு. அல்லாம்பு. இதுல பெரிய ஆளுக்கு பூரா புரியாது. பொத்துன்றியான் கிச்சுன்றியான் அனந்த பயல ஊரம் சிரிக்கிறான். ஏன்? என் தம்பிகளுக்கு என் அன்னைகளுக்கு மட்டும்தான் என்னுடைய தமிழ் வார்த்தையே புரியும். கருவக்கார அடிப்பு. கருவக்காடே அழிச்சாச்சு. அப்புறம் ஏலம் கேட்டிருக்கேன் பூச்சி பேர். ஏன் கருவக்கார அடிப்பை அவன் உச்சரித்து பேசுகிறான் என்றால், ஏன் பேசுகிறார்? மங்கள ஹோட்டல்ல ரூம் போடலாம். ஆஹா ஆமா. ரைடு சலாங். ஆமா. மதுரைக்கு போலாம். போலாம். ரேட் இந்த லாங். ஆனா கருவக்காடு கருவக்காடு திஸ் முள்ளு 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 கில்லிங் கில்லிங் நீ டவுன் பேக் ஷாட் சொட சொட. அவனுக்கு என்ன தெரியும்? கருவக்காடை என் தம்பி ஆபாசம் நிறைந்தவை சொல்லவில்லை. சரி. 3 மாவட்டங்கள் கருவக்காடை வைத்து எத்தனை உறவுகள் பிழைத்திருக்கிறார்கள். ஆமா. இடியாப்பம் கருவ வட்டம் போது இடியப்பம் சாப்பிட்டா குளிர்ச்சியை தரும் என்று சொல்றான் புளுத்தி. எதுக்கா இடியப்பம் பேப்பையன்? ஏன் இடியப்பம்? ஏன் இடியாப்பம்? இடிசு இடிசு பாப்பா அண்ணே வரலாம்ண்ணே. வா 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 சோக்கர்னு வா. ஒரு 2 ஒரு தாயம். நகைச்சுவை பூரா என் தம்பிகள் எடுத்து தருகிறார்கள். ஏன்? ஏன்னா அது பூரா தமிழ் ரத்தம். ரத்தம். உன் வர்க்கம் உனக்கு ஒரு காமெடியாவது எடுத்து தராங்களா? இருக்கிறான். ஏன் எடுத்தல்ல? அதுகளுக்கே வீட்டுக்கு போக இடம் இல்ல. ஆனா என் தம்பிகள் அப்படி அல்ல. அப்படி இல்ல. ஏன் தம்பிகளை தம்பி என்றும் தம்பி அண்ணங்களை அண்ணன் என்றும் அண்ணன் என்றும் சொல்றோம். சொல்றீங்க. தம்பி தம்பி அப்படின்னா அப்படின்னா மாமா. மாமாதே அவரு. ஏன் மாமா? ஏன் மாமா? இஸ் அழுத்துந்த விழும்பான். ஏய் அவன் உன்னை அழுத்துனா ஆமா அவன் சொல்றான் என்னை இழுத்து விட்டு போயிடான்டா இவன். என் தம்பி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வைரமா பேசுறான். ஏன்? ஏன்? அவனுக்கு ஒண்ணு சித்த புள்ள பத்தியா கொஞ்ச நேரத்துல அண்ணனை சித்தப்பன் ஆக்கிட்டேன். ஏன் சித்தப்பான்ட்டேன்? ஏன் சித்தப்பான்ட்டேன்? செத்த வாப்பா செத் ஏன் சூப்பராதுக்கா? இவங்கிட்ட நகைச்சுவை பேசி நான் பொழந்தேன். என் தம்பிகளுக்காக நான் எத்தனை சிரிப்புக்காக செய்கிறேன். அவங்களுக்காக ஒண்ணுதான் செய்யலை. நான் முண்டமா மட்டும்தான் வரல. அடுத்த வாரம் அது வந்து விடுவேன். வந்துருங்க. கோழி செத்து போகும். ஆனால் நீ முண்டமா வந்த என்றால் குறாயூர் பல வீடு இடிஞ்சு விடும். கூட்டம் கட்டி ஏறிடுவேன். இந்த மைக்கில் எல்லாம் 70 பேர் நிற்பேன். தம்பி குசு தெரிச்சு போச்சு. யாருமே என் மையன் வம்பளுக்க கூடாது. ஓ மையன் செத்து அமத்து பால் வத்தி போச்சு. அவ அப்பா வந்து குடிக்கட்டும். ஆரோக்கியம். அவன் குடிச்சுதான் போச்சு. வர போறாங்க. வந்து என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. இந்த ஒரு இதுக்கு தமிழ்நாடே அடிமடா. அந்த எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் வெட்டி சீமானார் பத்த மக அன்னைக்கு ஒண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தள்ளாமா பொண்ண பொண்ணு நடைய மாடி வரைஞ்சு கட்டி மாடி வீடு 2 கட்டி
அம்மா அரிச்சந்த நேரத்தில் விஸ்வாமத்தர் போடுறாரு, அப்படியே தண்ணியை தெளிக்கிறாரு. ஓமுண்டா என்ன செய்யறதுனே தெரியாம தர்ற. கேமராவை எடுத்துக்கிட்டு போவேலாம் விட்டு படம் எடுக்க. அதேண்டா தண்டியாடுன்றேன். இது என்னடா அது பால் ஏழை ஏங்க இது சேராட்டாவா டாட்டாச்சியா என்னது? ஏய் இதுதானே ஐஸ்கிரீம் வெளியே வர்ற சுச்சி. ஏ லூசு, அது புதுக்கு மருந்து, அது தப்பு. ஆய் சொல்லக்கூடாது. அப்போ எந்த ஊர் தெரியல. ஏப்பா வெளியே ஓடுறியா? ஐயா என்ன பண்றிய? அழகர் கோயில் பெட்டி தூக்கி வந்தோம்ங்க. எந்த ஊருக்கு? அழகர் கோயிலுக்கு பெட்டி தூக்கி வந்திருக்கோம். ஏய் நோத்தா ஐயா, நான் அந்த அழகுமலையை கும்பிட வந்தேன், எனக்கே மறந்து போச்சுங்கய்யா. அழகர் கோயிலில் எவன்டா அந்த சாக்கு பையை தூக்கிட்டு வந்து பெட்டி தூக்குனே. சரி அது பரவாயில்லைங்க. என்னங்க நவாப்பழம் மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாத்திட்டு வந்திருக்கேன், என்னது? இதே தீர்த்தம் முடிச்சு மக்களுக்கு தெளிக்கிறது. கோத்தா ஐயா பெட்டி தூக்குறாரே ஒரு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தம்பி தான். 2 பேரும் ஒரே ஆத்தாளுக்கு பிறந்தோம். ஆனா இவங்க அப்பே வேற எங்க அப்பே வேற. எப்படி? ஆத்தா ஒண்ணு. இவன் காரியாவட்டில முருகனுக்கு பிறந்தவன். காரியாவட்டி முருகனுக்கா? ஆமாங்க. நீங்க? நான் இங்கிட்டு கிழக்கேரியா. அப்படியா? வெள்ளாட்டுக்கா? வெள்ளாடு இல்ல ஜம்பரியாடு. ஏங்க இதுல ஒரு நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஒட்டுங்க, பாயில ஊரம் போய் அடிச்சுடுவாங்க. கண்ணு வைக்காதீங்க. இதே எங்க ஏரியா டவுன் பஸ் காரியாவட்டில இருந்து விருதுநகர் போற 12ஆம் நம்பர் வண்டியில ஆறுனு பாம் பாம். ஊதி மேனே தப்பு, அப்படி செய்யக்கூடாது, ரேக வெட்டுறோம். ஐயா ஒரு மாதிரிய முக்குரிய ஆய் வருதா? அப்பாட்ட சொல்லுப்பா. கலை பின்னாடி வாருங்க, கலை கண்டனர் மாதிரிய. டேய் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன் சந்தனா, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன், அந்த முண்டை வந்து ஓடி போயிட்டான். இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? தாயம் விளையாடுற பொத்து. அது ஒண்ணு கேட்காட்டா அவளுக்கு ஈம அடங்காது. இவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. தம்பி அவர் மண்டை கணக்க போகுது. ஏய் எங்க சந்தனா ஓன் தொப்புல காமி இதே மாதிரி இருக்கானு. அது தொப்புளு, இது வந்து கிரேண்டர் குழி. ஐயா அதுல மட்டும் சல்லி அள்ளி போடுங்கயா. மாமா என் மாமா மாமா என் மாமா என் மாமா மாமா மாமா. முண்டைக்கு மைக்கில் அடிச்சு புடிச்சு அடி தெரியாம ஆடுறாங்க வாரு. என்ன பர்ஃபார்மன்ஸ்ரா. அவன் எப்படியா அதை அசைச்சு புடுங்கிருவேன் அந்த மடுவை. என் கிரு கட்டாளி மையம் மாந்தோப்புக்காரன். ஆனந்த் அது எந்த காலித்தனமா அதை புடிச்சுக்கிட்டு திரிகிட்டே இருக்க. படு வலிக்குதுடா. ஊராட்டு பையன் நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சுனா ஐயா ஐயா விடுங்க விடுங்க, உங்களுக்கு இது கட்டுப்படாது. அமைதியா இருங்க. பச்சை புள்ள ரூபத்துல வருதுன்னா அது துடியான தெய்வமாத்தான் இருக்கும். வந்தது யாருப்பா? கூப்பிட்டு வந்த இங்கு நீதான் நோத்தாவா? அதெல்லாம் உங்க ஆத்தாட்ட வச்சுக்க. நீ என்னடி முண்டை பிள்ளை வத்த முண்டை? ஏய் அம்மா செத்து போவேன் போ. அவன் மொத்தமா குடல் குந்தகை உருவலான்னு பாக்குறேன். நீ ஒரு உருவஞ்சா நான் தாங்க வேணா முண்டை. அவன் எல்லாம் மயனா இருந்து கொண்ட பால் குடிச்சானா தாலி எலும்புலும்புலாம் வாய்க்கில போயிடும். உறிஞ்சு தாலி சூம்பி விட்டு போயிடும். பாப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற மை 2 ஸ்டூடெண்ட் மாந்தோப்பு ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மருதுடைய ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய குராயூர் பங்காளிகள் உறவுகள். பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து பச்சை குழந்தையா இருந்து இத்தனை பேர்த்தையை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாப்புலூர். நன்றி சொல்லுங்க. போது எங்களுக்கெல்லாம்
பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத வாட் ப்ரோ குராயூரில் இந்த மேடைக்கு இன்னைக்கு தான் 21 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். மறக்க முடியாதுன்னா டெய்லி இங்கே என்ன எல்ஐசி சீட்டு பிடிப்பீங்களா? எதை பேசணுமோ அதை பேச. இதுக்கு தானே பேனெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு அலசி விட்டுக்கிட்டு அலைஞ்சேன். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் அமுத்து. பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பான கிராமமாம். இந்த அற்புதமான கிராமத்திலேயே நாடக நடிகர்கள் அனைவரையுமே வரவழைத்து சிறப்பான முறையிலேயே 22 கிலோ எடை உள்ள கிடாவை வெட்டி அதனை அருமையான முறையிலேயே 15,000 ரூபாய்க்கு சமையல் மாஸ்டர்களை வரவழைத்து சிறப்பான என்னடா சொல்ற என்னமோ முன்னாட ஓத்துனது மருதுடைய ஐயனார் சாமி கும்பிடக்கூடிய குராயூர் பங்காளி எல்லாரும் அவங்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்த அண்ணன் தம்பிகளுக்கும் சேர்த்து நன்றியை சொல்லிட்டு முடி. என்னமோ சாலமே பாப்பையா பட்டிமன்றம் இவர் இல்லாமல் இல்லைன்னு மாதிரி பேசாத. மூக்கை சிந்தி விட்டுக்கிட்டு லைட்டாக குனிஞ்சுக்கிட்டு அறையவேன். இந்த விழாவினை இந்த பொழந்து ஓச்சு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்ன உங்க பெரியப்பா லேஞ்சு கட்டியிருக்காரு. ஓ சரி சரி. அன்பு சார்ந்த மருதுரை ஐயனார் பங்காளிகளுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த நிக்கிறதுக்கு முகத்துக்கும் பாருங்களேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில மாதிரியே இருக்கேன் பாரு. ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என்னதாண்டா எல்லா பேரும் ஏழையா? அடிச்சுக்கிட்டே ராதா ஒரு அளவுக்கு ஒன்னும் சொல்ல விட மாட்டாங்க. பேச விடுவாங்க அப்பா முட்டைய போங்கடா உள்ள செரு பிஞ்சு போகும். வாத்தியார் மயத்தை புடுங்கண்ணா. ஒண்ணு பேச விடணும் இல்ல ஒண்ணு எதனாலும் சொல்ல விடணும். ஒழுக்கமா வாயை பொத்திட்டு நிக்கணும். ஓத்தா மனே உனக்கு தான்டா வசனம் தெரியாட்டா கேளு. என்ன இப்ப எதுலடா விட்டேன்? வாயில அந்த சொல்லிட்டாங்க சும்பு. ஆஹா வாயில நாளை பொண்ணு வாங்க பண்ண பல்லு வழக்கம் இருக்கு. சொல்ற மாதிரி சொல்லு. சரி. எங்கள் அனைவருக்கும் முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய ரம்பு ஆய் விடு தப்பு. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை ஒருத்திய நீ இப்படித்தானே அனைவருக்கும்னா வந்த எல்லாருக்குமா ஓட்டாக? நம்மளுக்கு தானே ஓட்டாக. யாரா நீ சொல்லிட்ட? சரி எப்படித்தான் சொல்லணும். அது வேற காலில் சம்பளம் கொடுக்க மாட்டேன் கண்டாலுமே. புத்ரா போடு உருடா. ஒண்ணுட்டான்டா அள்ளிட்டான்டா மண்டனிக்கு உடஞ்சுடா. அட புடிங்க. சாரப்பாம்பும் அனகுண்டாவும் புடசல் போடும்போது பிடிக்க கூடாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க பேசுங்க வாத்தியாரே. பாத்தியா நேத்து வந்தவன் அந்த பற்றோட இருக்கேன் பாரு. வாத்தியார் பற்றோட. நீ சின்ன வயசுல இருந்து மூத்திர குடிச்சு உனக்கு எத்தனை தடவை கண்டமங்கல மில்லுல வை மொச்ச போயிட ஊம்புட போடா. சின்ன பையில விட்டு நீ கொல்ல பாக்குறேன்டா. ஓ வயசு என்னடா? 14 வயசு பையா. ஒரு மனுஷனை நான் சொல்றேன்னா சொந்த மாமே நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும். ரெண்டாவது சேர்ந்துக்கிருவோம். அதுக்காக நீ ஏன்டா என் காலு ஓடிற அளவுக்கு இப்படி போடு? அப்படி செய்யாதடா. என்னடா உனக்கு நான் என்னடா குறை செஞ்சேன்? ஆனா நீ புத்தூர் கட்டு பாண்டிட்டு போக சொல்றான். என்னண்ணா செஞ்சான்? கீழே போட்டு உருட்டுனான்ல. ஆமாண்ணா. எதுவும் ஆகாதுன்னு நினைச்சேன். ஒரு வெதரை மட்டும் விளையிருச்சு. நன்றி சொல்லு. பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய ஐயா இந்த துண்டை கூட வாங்கிட்டு போயிருங்கயா. இவன் என்னை எப்படின்னு சொல்ல விட மாட்டான். எப்படியும் கொண்டுவான்னு நினைக்கிறேன். மருதுடைய முண்டைக்கு சூத்தரிச்சு போச்சு. அங்கே வாரு பொழந்துருச்சுட்டா பேன்ட்டு. தம்பி தம்பி விடுங்க தம்பி. அங்கே என்ன கிளியாஞ்சட்டியா தெரியுது? 2 தேனு மிட்டாய் வச்சிருக்கேன். ஒரு சோடா. அந்த சூடமும் பாதி எரிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மருதுடைய ஐயனார் பங்காளிகளுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த ஏனைய கலை ரசிக
ஏழைன்னு சொல்ல ஏனையன்னு சொன்னேன். ஏனைய அப்படின்னா அதிகமான. யாரா பேப்பொழுத்தி எதுவுமே சொல்ல. நீ பேசு தங்க. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய இந்த குருவாயூர் கிராமத்தாளருக்கு நன்றி. குருவாயூரா? குருவாயூரில் வீட்டிருக்கின்ற பெருமாள் அருளோடு குராயூர் மக்களுக்கு நன்றி என்று சொன்னான் அவன். என்ன தப்பு? அவன் சொன்னா மட்டும் இது ஒண்ணு, என்னை மட்டும் சொல்ல. ஏன்னா நீ என்ன சொன்ன? குருவாயூரா? சென்ன குதிமனே. குராயூர் எப்படி ஊரு? அதை போய் குரு ஏலே ஊருக்காருக்கே மறந்து வச்சுரா. அவர் முழிக்கிறாரு, என்ன குராயூர் குடல்ன்றாங்களன்னு. சொல்லவா வேணாமா? இதுக்கு ஏன் குராயூர்னு பேர் வந்துச்சு? குராயூர் அதையும் சொல்ல விட மாட்டே. எத்தனை மக்கள் எந்த குறையோடு வந்தாலும் மருதுடைய ஐயனார் குறையை நீக்கி விடுவார். இந்த குராயூர் மண்ணுக்கு அவ்வளவு பிரேமம் இருக்கிறது. வயிற்று பசி குறை, வாழ்க்கையிலே குறை, எத்தனை குறைகள் இருந்தாலும் குராயூர் மண்ணுக்கு வந்தால் தீர்ந்து விடுமா. அதற்காகத்தான் முப்பாட்டன் காலத்திலே வைத்த பேர் குராயூர். குராயூர் காரியாவட்டி டவுன் பஸ் திரும்பிடணும். குராயூருக்கு சிறப்பான முறையில் குராயூர்னு வச்சிருக்காங்க. அந்த குறையாயூர்னு விளக்கமா தெரிய விழுக போகுது. பொன்னாடை ஒருத்தி அன்பு உள்ளங்களுக்கு சிறந்தாமுறை நன்றி. அடிவாடி உள்ள இங்க வந்துட்டாரு, ஆந்தங்குடி இளையராஜா வந்துட்டாரு. ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ, நான் வாங்கி வந்த ரோசா பூ அந்த ஓட்டியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி, அடி வலிக்குது என் மனசு, பாடாம வாங்கிக்கடி சந்தன லட்சுமிய ஓ கிளிய ராசாத்தி வாடி புள்ள பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோஜாப்பு வாங்கி வந்த ரோஜாப்பு ஊட்டியில வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி. ஏய் லூசு, 30 செலவுல விடு. அவன் என்ன பண்ணேன்? அவனை அடிச்சு கொண்டே விடுண்டா ஒரு அளவுக்கு தேப்பறான். இப்ப என்ன பண்ணேன் அவன்? ஓயாம குண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். அது அடிக்கல. இன்னைக்கு வந்து எட்டம் பார்த்துக்கிட்டே நாளைக்கு ரீப்பர் எடுத்து வந்து அடிப்பேன். போடு வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ, நீ வாங்கி வந்த ரோஜாப்பு ஊட்டியில வாங்கினது. மண்ணல் போற லாரிய மறைக்கிறாரு. நீ என்ன மூத்தத்தை கூடி சிங்க ஆடியான் பாரு. சிட்டான் 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 சிட்டான்னுக்கு ஆக சின்னுக்கு இந்த சிங்கிடு சிங்கல சுகரம் போட்டோ மயக்கு. அட சிட்டா 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 சின்னுக்கு நான் மெதுவா சேட்டா. பேண்ட்டுக்குள்ள ஏதாவது பூந்துருச்சுடா. என்ன போய் உங்க அப்பாட்ட போய் கத்திக்கம்பாயிட்டு வந்து அறுத்து சிங்கின்னா சிங்கி அடியா, சிரிச்சா நத்தி அடியா, மஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா.